அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2025 ஆடி கிருத்திகை என்று வழிபாடு செய்ய வேண்டும், என்று வழிபாடு செய்தால் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்று பல சகோதர சகோதரிகள் இன்று காலையிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக என்னை கேட்டுட்ருக்கீங்க. அதற்குண்டான பதிலை இந்த ஆடியோவில் பதிவிடுகின்றேன், கேட்டு பயன்பெறுங்கள். ஓர் அறிவிப்பு: இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்கு வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டும்பொழுது பெருநெல்லி செடியின் வேர் மற்றும் மல்லி செடியின் வேர் மற்றும் தாமரை விதைகளை கொண்டு அம்மாவுக்கு கலசம் கட்டி வழிபாடு செய்யுங்க. இந்த கலசம் எப்படி கட்டணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கேட்டு பயன்பெறுங்கள். வரலட்சுமி கலச செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. கலச செட் வாங்கும் அத்தனை பேருக்கும் மந்திரம் மற்றும் போற்றிகள் மற்றும் ஊஞ்சல் பாட்டு அத்துணையும் சொல்லித்தரப்படும். அவர்களை ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் அற்புதமான 11 லக்ஷ்மி தாந்திரியங்கள் சொல்லித்தரப்படும். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆடி கிருத்திகை, கிருத்திகை பெண்கள், அதாவது கார்த்திகை பெண்களை வணங்கும் விதமாகவும் அவர்களை போற்றும் விதமாகவும் ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவேதான் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் தேதி, அதாவது 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. அதே போல ஆடி 31ஆம் தேதி, அதாவது 16/8/2025 சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த 2 தேதியில எந்த தேதி ஆடி கிருத்திகை நாம் வணங்க வேண்டும்? ஒரு சில ஆலயங்களில் 20ஆம் தேதி, இந்த மாதம் 20ஆம் தேதி ஆடி கிருத்திகை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. ஒரு சில ஆலயங்களில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி, குறிப்பாக திருச்செந்தூர் போன்ற முக்கியமான ஆலயங்களில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வருடத்தில் சில குழப்பமான விஷயங்கள் வரும்பொழுது பொதுவாக ஆன்மீகவாதிகள், குருமார்கள், ஜோதிடர்கள் அனைவரும் பஞ்சாங்கம் என்ன சொல்லுதோ அதை வைத்துத்தான் எந்த ஒரு முடிவும் எடுப்பாங்க. பஞ்சாங்கத்தின் குறிப்புப்படி ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி 31 அன்றுதான் ஆடி கிருத்திகையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த வருடம் ஆடி கிருத்திகை என்பது நாம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில ஆலயங்களின் கணக்கில் சுவாமி இந்த மாதம் 20ஆம் தேதியே நாங்கள் ஆடி கிருத்திகை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனவே நம்ம சேனலில் நாளை இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை வழிபாடு எப்படி செய்யணும், ஜூலை 20ஆம் தேதி எப்படி செய்யணும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி எப்படி செய்யணும்னு 2 விதமாக உங்களுக்கு ஒரு பதிவு நான் நாளைக்கு பதிவிடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எனவே உங்களுக்கு எந்த தேதியில் கும்பிட விருப்பமோ அந்த தேதியில் கும்பிடுங்க. அடியனை பொறுத்தளவுக்கு என்னுடைய கருத்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி கிருத்திகை வழிபாடு செய்ய உகந்த நாள் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓர் அறிவிப்பு: வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அற்புதமான 16 தந்திர எந்திர வழிமுறைகளை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர போகிறேன். ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் 16 தந்திர எந்திர வழிமுறைகள். பூஜை இல்லை, வழிபாடு இல்லை, கட்டுப்பாடு இல்லை, விரதம் இல்லை. இந்த 16 தந்திரங்களை நீங்கள் தெரிந்து உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது ராஜ யோகத்துடன் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.